வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்க திலீப் சங்கர் பேசுறேன். நம்ம இன்னைக்கு முத்துமாரியம்மன் கோவில்ல தான் இருக்கிறோம். ஸோ நம்ம என்னென்ன சாமி என்னென்ன நம்ம செய்யறோம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நாம் இன்னும் நம்ம கோயில் பெருசா கட்டணும் பண்ணி கொடுத்து நாங்க வேண்டுதல் பண்றோம். சாமிக்கு பூங்குழி போட்டாச்சு, போடுவோம், அப்புறம் வெல்லம் போடுவோம், அப்புறம் நெய். மாரியம்மன் கோவில். ஸோ இங்க இருந்து நம்ம அளவு அவன் பேரு டில்லி. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்க திலீப் சங்கர் பேசுறேன். நம்ம இன்னைக்கு முத்துமாரியம்மன் கோவில்ல தான் இருக்கிறோம். ஸோ நம்ம முன்னாடி கோவில் இருக்கும். ஸோ கோவில்ல என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கோவில் முத்துமாரியம்மன் கோவில் கோபுரம் தெரியும் உங்களுக்கு சிறப்பா. ஸோ அதே மாதிரி நம்ம கோவில்ல பூங்குழி வச்சிருக்கிறாங்க. இது காலையில 6-7 மணிக்கு தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்மளது நைட்டை போட்டுருவாங்க. இப்போ நம்ம காலைல 6-7 மணிக்கு தான் பூங்குழி போட்டிருக்கிறாங்க. சூடு காத்து ரொம்ப வருது பக்கத்துல. ஸோ நம்ம பக்கத்துல போக முடியல. அதே முன்னாடி அது வச்சிருக்கிறாங்க. அந்த முன்னாடி இது நம்ம மாரியம்மன் வைப்பாங்க. மாரியம்மன் எல்லாம் அங்க வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம முத்துமாரியம்மன் கோயில் கண்ணனூர் மாரியம்மன் கோயில் போவோம். அங்கதான் நம்ம எல்லாமே அளவை குத்திட்டு திருப்பி நம்ம சுத்திட்டு ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கோயிலுக்கு வரும். திருப்பி பூஜை நடக்கும். கும்பத்து வீடியோ வரும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு ரதத்து இருந்துச்சு. ரதத்துக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ திருவிழாக்கு இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. லைக், கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. பொங்கல் எவ்வளவு வருஷமா நீங்க வச்சுட்டு இருக்கீங்க? பொங்கல் 25 வருஷம். எப்படி உங்களுக்கு திருவிழா நாள் பாக்குறதுக்கு? உங்களுக்கு சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அங்க தேய்க்கலாம் பொங்க வைக்கிறது எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு. சோ நீங்க எவ்வளவு வருஷமா பொங்க வச்சுட்டு இருக்கிறீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு நம்ம திருவிழா நாள் பாத்தீங்கன்னா? இன்னைக்கு 30 வருஷம் வச்சு எப்படி இருக்குது உங்களுக்கு திருவிழா? எப்படி நம்ம வைக்குவோம் பொங்கல் சொல்ல முடியுமா நீங்க? இது இனிப்பு பொங்கல் இல்ல நார்மல் பொங்கல்? இனிப்பு பொங்கலா? அதுல நெய், அந்த பொங்கல் வெந்த பிற்பாடு நெய், ட்ரை ஃப்ரூட் போட்டு எல்லாம் சாமி வச்சு படைப்போம். இதுதான் நம்ம பொங்கல் வச்சு வெண்பொங்கல்ங்கிறது வெறும் சாதத்துல எடுப்போம். அது வெண்பொங்கல். இது இனிப்பு பொங்கல். இனிப்பு பொங்கல் மாரியம்மனுக்கு வச்சு படைப்போம். மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு நம்ம கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம். சக்கரை பொங்கல் வைக்கிறோம். எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கும். அந்த அம்மனுக்கு நல்லா பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நன்றி. பொங்கணும் பொங்கணும் பொங்கச்சோறு, தங்கணும் தங்கணும் செல்வம் நூறு. அம்மன் கோயில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரமடி. நீங்க எவ்வளவு வருஷமா பொங்க வச்சிட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ கேளாகாவுல இப்ப 50 வருஷமா 45 வருஷம் வைக்கிறோம். அந்த அம்மாளுக்கு எந்த குறையும் இல்ல. அந்த ஆத்தா எல்லாத்தையும் மக்களை நல்லா வச்சிருக்கிறா. என்னென்ன போட்டு நீங்க பொங்க? இதுல அரிசி போடுவோம், அப்புறம் வெல்லம் போடுவோம், அப்புறம் நெய் ஊத்துவோம், சக்கரை பொங்கல் வைப்போம். சக்கரை பொங்கல். இது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல்.
இப்போ பாத்தீங்கன்னா மக்களே நம்ம பொங்கலை வைக்கிறது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்ம இப்படிதான் திருவிழா பண்ணிட்டு ஆதி வரோம். காலத்துல இருந்து திருநாள் நம்ம இன்னும் அப்படியே நம்ம கல்ச்சர் மறக்கல நம்ம அதே மாதிரி நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா அருமையா இருக்குது. இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் எவ்வளவு வருஷம் ஆனாலும். ஆமாப்பா வருஷம் வராது எல்லா வருஷம் நடக்கும். எல்லா வருஷம் நடக்கும். ரொம்ப நன்றிங்க. ஸோ நீங்க எவ்வளவு வருஷம் பொங்கல் வச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்க எவ்வளவு வருஷம் நடக்குது. நாங்க அமேசா பொங்க வச்சுட்டு இருக்கோம். இந்த திருவிழா அமேசா நாங்க நல்லபடியா நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா எல்லா திருவிழாலையும் எல்லாம் கலந்துக்கிறாங்க. நல்லபடியா நடக்குது. இப்ப நீங்க இனிப்பு பொங்கல் வைக்கிறீங்கன்னா நாங்க சக்கரை பொங்கல் வைக்கிறோம். எப்பயாவது நார்மல் பொங்கலும் வைப்போம், சக்கரை பொங்கலும் வைப்போம். இல்ல நம்ம இதுல நார்மல் சக்கரை பொங்கல் கம்பல்சரி வைக்கணுமா இல்ல நார்மலும் வைக்கலாம். நாம கடை ஏதாவது நம்ம வேண்டுதலா பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் வைக்கலாம். அப்ப நம்ம அமேசா சக்கரை பொங்கல் வச்சா நம்ம எப்படி இருந்து திருவிழா நம்ம போட்டுருக்கிறதுனால திருவிழா இந்த திருவிழா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க டெய்லி வந்து கலந்துக்கிறோம் அந்த பூஜையில. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பர்மனன்ட் நாங்க வந்துட்டு இருக்கோம். டெய்லி பூஜைக்கு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் கிட்ட நம்ம சில கேள்வி கேட்கலாம். சொன்னா திருவிழா போட்டுருக்கு எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? நம்ம சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருக்கு. இல்ல கரெக்டா இருக்குது. நம்ம வந்து நோம்பு கரெக்டா நடக்கும். நோம்பு கரெக்டா நடக்கும். என்ன சொன்னாங்க? நோம்பு கரெக்டா நடக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த நாள் திருவிழா நாள் அப்படின்ட்டு. நல்லபடியா சாமி கும்பிட்டு நம்ம நோம்பி வந்து நாம் வந்து சாமி கும்பிடுறோம். இதே வந்து 6 வருஷத்துல இப்படியே இருக்கணும். 6 வருஷம் அப்படியே சாமி கும்பிட்டு வேற எதுவும் சொல்ல வருவீங்க? நான் சொல்றது பை வந்து நம்ம கோயிலுக்கு வந்து நாம் வந்து இன்னும் வந்து நம்ம கோயில் வந்து பெருசா கட்டணும். இன்னும் பெருசா கட்டணும். டெவலப் ரொம்ப ஆகணும். ரொம்ப நன்றி நான் சொன்னதுக்கு. நீங்க எவ்வளவு வருஷமா பொங்க வச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க இந்த கோவில்ல திருவிழா 59 திருவிழா இது. நீங்க எவ்வளவு வருஷமா பொங்க வச்சிட்டு இருக்கிறீங்க? 10 வருஷம் வச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க? ஓகே. இப்ப 10 வருஷம் வச்சிட்டு இருக்கீங்க. திருவிழா நாள் இன்னைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? நம்ம கோவில்ல பாக்குறதுக்கு எல்லாமே பொங்க எப்படி வைப்பீங்க நீங்க? இனிப்பு பொங்கல், நார்மல் பொங்கலா? சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாமே சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. என்னென்ன போடுவீங்க நீங்க? ஒரு மெயின் லிஸ்ட். நெய் போடுவோம், நெய் போடுவீங்க, ட்ரை ஃப்ரூட் போடுவோம், பால் போடுவோம், ட்ரை ஃப்ரூட் போடுவோம். திருவிழா பத்தி எதாவது சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? என்ன நினைக்கிறேன்னா, எப்படி இந்த திருநாள் வருதுல்ல, நோம்பி வருதுல்ல, அதே மாதிரி எல்லாமும் தினமுக்கே வந்துகிட்டு இருந்தா கோயில நம்ம நல்லா இருக்கு. யாரும் வர்றது இல்ல, நோம்பிக்கு தான் வரோம். எல்லாமே திருவிழா நார்மலா வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா எல்லாம் வந்துகிட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு கோயில பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றி. நீங்க திருவிழாக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்க சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். தாய வந்து நல்லா குடிச்சு உட்காந்துக்கிறான். ஆனா வந்து தாய எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா கிடையாது. ஒரு ஆள் சோறு கூட எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். அதுக்கு நன்றி சொல்லணும் நம்ம அம்மாவுக்கு. நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி அந்த அம்மாவுக்கு. நீங்க திருவிழா பத்தி எதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாம் நல்லதா நடக்கும். ஆனா அந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் நல்ல வழி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அந்த அம்மா. ஆனா யாருக்கும் ஒரு மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு கெடுதல் வரக்கூடாது. இந்த அம்மா வந்து நிரப்போக்கும் சந்தோஷம் நிம்மதியா குளிர்ச்சி வச்சிருக்கோம். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. கோடி நன்றி. மக்களே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கோவில திருவிழா. சோ நம்ம கிருஷ்ணநாடு கேட்கலாம். ஆனா திருவிழா இன்னைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? என்னென்ன நம்ம பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு திருவிழால? திருவிழா அம்மனுக்கு பூங்குழி போட்டாச்சு. பூங்குழி போட்டாச்சு. இப்ப நம்ம தென்னவ மாரியம்மன் கோயிலுக்கு போவோம். அளவு குத்திட்டு வருவோம். அளவு குத்திட்டு ஊர்வலம் வந்து நம்ம கோயிலுக்கு வருவோம். திருப்பி என்னென்ன பண்ணுறோம் இன்னைக்கு? கண்ணூர் மாரியம்மன் கோயில் போயிட்டு வந்து திருப்பி இங்க நம்ம கோயில் பூஜை நடக்கும். பூஜை நடக்கும், அம்மனுக்கு பூஜை நடக்கும். ஆனா திருவிழா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. திருவிழா என்ஜாய் பண்ணுங்க. சோ திருவிழா வந்து நம்ம கோவில்ல தில்லியில இப்படித்தான் நடக்கும். மக்கள் இப்ப நம்ம கோவில்ல இருந்து நம்ம பாலநாத கேஷியர். சோ ஆனா நீங்க எவ்வளவு வருஷமா அந்த கோயில்ல கேஷியரா இருக்கிறீங்க? ஒரு 5 வருஷமா. 5 வருஷமா இருக்கிறீங்களா? 5 வருஷமா கேஷியரா இருக்கிறேன். 59 திருவிழா இது. 59வது திருவிழா. இப்ப நம்ம கோயில திருவிழாவுக்கு என்னென்ன நம்ம கோயில பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு? மக்கள் சேர்ந்து என்னென்ன சாமி என்னென்ன நம்ம செய்யறோம், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லா இடத்துலயும் நம்ம கோயில தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. வேட்டி சட்டை எல்லாமே கட்டி ட்ரெடிஷனலா இருந்திருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து எல்லா வருஷம் நடந்துதான் இருக்கும். நம்ம நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ட்ரெடிஷனலா போட்டுக்கிறாங்க.
ஸோ மக்களே இப்ப டெல்லியில இப்படிதான் நம்ம திருவிழா நடக்கும். ஸோ பாலண்ணா சொல்லிட்டாங்க. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணா நிக்கிறாங்க நம்ம முன்னாடி. ஸோ நல்லா ஆனா நம்ம கோயிலின் திருவிழா. ஸோ நீங்க வந்து பொங்கல் இறங்குறீங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் பொங்கல்? ஸோ என் பேர் கிருஷ்ணா. நான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் என்னோட இது அக்காக்காக வேண்டியிருந்தேன் அளவு பத்தி பொங்கல் இறங்குறது. இதே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மற்றவங்களுக்கு பார்த்துருக்கேன். இப்போ நான் என் கூட நடக்கிறது பார்த்தோட தான். அவங்க சாமி கிட்ட வேண்டியிருந்தேன், அவன் நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை நம்பி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வேண்டுதல் பண்றோம் சாமிக்கு. 1 வருஷம் தான். என் தங்கச்சி வந்து 3 வருஷம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம். என் தங்கச்சி வந்து 3வது வருஷம், இந்த 2வது வருஷம், அடுத்த வருஷம் 3வது வருஷம். தாத்தா காலத்துல இருந்து இருந்ததுக்கு. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் இந்த கோயில தான் இது பண்ணிருக்கேன். அண்ணா சொன்னாங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணூர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம முத்துமாரியம்மன் கோவில் இருந்து. ஸோ நம்ம கண்ணூர் மாரியம்மன் கோவிலில் போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அளவு குத்துறது டைமிங் எல்லாம் பார்க்கலாம். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணூர் மாரியம்மன் கோவில் தான் இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அளவு குத்துற நம்ம ஒரு கோவில், இங்கே கண்ணூர் மாரியம்மன் கோவில். ஸோ இங்கே இருந்து நம்ம அளவு குத்திட்டு ஊர்வலமாக சுற்றுவோம். ஸோ பார்க்கல என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம அளவு குத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க கோவிலில். ஸோ நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே நம்மளை சுற்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல நையாண்டி மேல எல்லாம் வச்சிருக்கிறாங்க நம்ம கோவில்ல. ஸோ இன்னும் பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வரல. ஸோ கோவில்ல வந்து பிறகு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்றேன். வீட்டுல இருக்கிறாங்க போன்
காலு தண்ணியில நிக்க முடியல. உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன்.
உன்னைத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உறவுக்கு உயிரூட்ட தவிச்சாதான் தாலாட்ட. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. தண்ணீரை வேறுந்தான் ஓடி ஓடி தேடுது. புயலில் பூவும் தான் போராடுது. அலைகின்ற ஆடிது தாயை தேடி ஓடுது. சிந்தி வச்ச கண்ணீரில் நீராடுது. துயரங்கள் உயருதமா கழுத்து வரை வெள்ளமா. அத்தனையும் தெரிஞ்சிருந்தும் கல்லு போல உள்ளமா. இன்னும் வர தாமதமா இதுதாட உன்மதமா. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. 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 மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருவிழா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம கோவில் வந்து கேரளா முத்துமாரியம்மன் கோவில் வந்து இன்னைக்கு திருவிழா இருந்துச்சு. ஸோ திருவிழா பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணிட்டோம் இன்னைக்கு திருவிழா. எல்லாமே சூப்பரா நம்ம திருவிழா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூங்கனி இறங்குன இடத்த பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாவே மண்ணு போட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேல பாத்தீங்கன்னா கோபுரம். ஸோ யாரும் பக்தர்கள் இருந்து யாரும் உள்ள போய் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு கும்பத்து வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு வந்துட்டா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ திருப்பி ஒரு வீடியோ சந்தேகம் நான் உங்களுக்கு தில்லி சங்கர். நன்றி, வணக்கம்.